அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இன்னைக்கு துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நியூ சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானிட்டரி கைடன்ஸ் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த விஷயம், எந்த டெசிஷன் எடுக்கணும், எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். லெட்ஸ் டீகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பேர்டன். நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன், எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போய் நிற்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது யாருமே வந்து நிற்கலை. நான் நிறையா முயற்சி பண்ணுறேன், எஃபர்ட்ஸ் போடுறேன், பட் ரிசல்ட் என்னமோ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியாக, மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது அந்த ரிசல்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? நான் அதே இடத்துல தான் நிற்பேனா? இன்னும் திரும்பி பார்த்தா இன்னும் எத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி, ஹவு லாங் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுடைய மைண்டுக்குள்ளார போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டாவது, மணி நிறைய ஏர்ன் பண்ணுறேன், பட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. செலவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக செலவு போயிட்டுருக்கு, என்னால் மணியை சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்களும் இன்னைக்கு இந்த துளாராசியை பொறுத்தவரையும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்க யார்? ஃபஸ்ட்டு இந்த துலா ராசி அப்படின்னா ஒரு பேலன்சிங் பர்சனாலிட்டிஸ், எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய நபர்கள். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அங்கே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக இருப்பீங்க. ஸோ இது விஷயம் தப்பு, இது விஷயம் சரி. ஸோ இது விஷயம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஸ்டாண்ட் எடுக்காமல் எல்லா வழியிலையும் ஒரு விஷயங்கள் கேட்டுட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மறந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாமல் அடுத்தவங்களுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு, அடுத்தவங்களுடைய நலனுக்கு மட்டுமே அதிகமாக இன்னைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அது உங்களுடைய பர்த் பை நேச்சரே அப்படி தான். சனீஸ்வர பகவான் இங்கே உச்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீ தப்பு, நீ சரி, நீ இதை நீ பண்ணணும், இதை நீ பண்ணக்கூடாது, இதை நீ பண்ணினா உங்கள்கிட்ட பேச மாட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டடியாக ஒரு ஃபோக்கஸாக ஒரு ஸ்டாண்டு டெசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் தான். அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லவங்களாகிட்டு இன்றைக்கி உங்களுக்கே ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் நினச்சி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுடைய ராசி பொறுத்தவரையும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த ராசி பொறுத்தவரை குரு ஆகாதார், குரு ரொம்ப ராசி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருவோம். பொதுவாக ஜோதிடத்தில் குரு ராசி பார்த்தாலும் குரு லக்னத்தை பார்த்தாலும் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் ஜூபிட்டர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டாருன்னா ஒரு நம்ம பண்ணின நல்லதே ஸ்ட்ரகிள்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி அடிக்கிற, மற்றவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் குறைக்க போனால் கூட அந்த ஸ்ட்ரகிள்ஸோட இஷ்யூஸ் ப்ராப்ளம் உங்களையே திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இத்தனை நாளாக இந்த துளாராசியை பொறுத்தவரை இருந்திருக்கு. இப்போ தான் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்காரு. நல்ல வேளை உங்களுடைய ராசியை பார்க்கவே இல்லை. ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு துளாராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் வீக் தான். 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 5ல் ராகு பகவான், ராசிக்கு 8ல் செவ்வாய். செவ்வாயோடைய பிளானட் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா 2 7ஆம் அதிபதி. துலா ராசி துலா லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளானட். அவர் இப்போ 8ல் இருக்கிறது அவ்வளோக்கா சிறப்பு இல்லை. பட் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதியான புதன் அவருடைய இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். 3ஆம் இடத்த பார்வை செய்கிறாரு. அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள். குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் 10ஆம் இடத்துல இந்த குருவோட சூரியன் இணைஞ்சனால இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல கேது. திஸ் ஆர் தட் நீ வந்து எப்படி என்னை மீறி நீ வந்து கடன், ஒரு ப்ராப்ளம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நீ எப்படி வாங்கிடுவ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி கேதுவோடைய டிரான்சிட் உங்களுக்கு இருக்குது. ராசிநாதன் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காரு இந்த ஆகஸ்ட் மாதம். பட் வீடு கொடுத்த புதன்
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு இடத்துல நெகட்டிவாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல பாசிட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ராசிநாதன் நீசம், நமக்கு எதுவுமே நடக்காது, நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மனசு விட்டுறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ஃபஸ்ட்டு கரியருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் இருக்குது கரியர் ரிலேட்டடில். நியூ ஸ்கில்ஸ் எனக்கு வருது, நியூ ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் பீரியடாக எடுத்துக்கலாமா, கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக இந்த டைம் பீயிங் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்பி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 3ஆம் இடத்த புதன் பார்க்கறதுனால ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீயிங்காக உங்களுக்கு இருக்கும். 2வது மேரேஜ் லைஃப்பில் இங்கே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது துளாராசி பொறுத்தவரையும் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் வாலண்டியராக அந்த இடத்துல போய் உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இது யாருனால, நான் மனம் விட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணியிருப்பீங்க. பட் அதை கேட்காம இந்த தேர்டு பர்சனுடைய இன்டர்ஃபியர்னால எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாத விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு பேச போய் அதனால நிறைய ப்ராப்ளம் உடனடியாக ரியாக்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நிறைய தேர்ட் பர்சன்னால ஒரு அன்வான்டான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இந்த துலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் வீட்டில் பேசி ஓப்பன் அப் பண்ணி ஒரு டைரெக்டாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி டிரான்சிட் எதாக இருந்தாலும் டிரான்சிட் தான் முடிச்சு வைக்கும். ஸோ இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த டைம் பீயிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குரு சூரியன் 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கிராஜுவலி உங்களுடைய மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ துலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கணும். வேலைக்கு போகிறதுக்கு விருப்பமாக துலா ராசி துலா லக்னம் கூப்பிட்டு பாருங்கள். இல்லை சனீஸ்வர பகவான் நான் என்ன பண்ணாலும் கடைசியில் நான் பிஸ்னஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ராசிநாதன் 8ல் யார் என்ன சொன்னாலும் நான் பரவாயில்ல பண்ணிடுவேன் நான் அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னும் இவ்வளோ டஃப்பான டைம் பீயிங்லேயும் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குது. ஸோ இந்த நேரம் பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைம் பீயிங். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நான் ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை மீட் பண்ணுறதுனால என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? எஸ், திஸ் இஸ் த டைம் பீயிங் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ இந்த நேரம் போய் மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக மீட் பண்ணுற மாதிரி. மீட் பண்ணுறதுனால ஒரு க்ரோத் நிச்சயமாக கிடைக்க போகுது. அதே போல் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்துட்டா நமக்கு அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், நான் வந்து ரொம்ப நாளாக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், என்னால் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணவே முடியல. செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறார். அப்போ பேச்சில் ரொம்ப கவனம். இதை சார்ந்து பேச போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் ஷேரிங்கில் பேச போகிறீங்க, ஒரு செட்டில்மெண்ட்டில் பேச போகிறீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனம். 8ல் இருக்குது, நீங்கள் பேசுகிறது மற்றவங்க ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி உங்களைய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுவாங்க. ஸோ பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய ஷேரிங் ஈஸியாக நீங்கள் திரும்பி கெட் பேக் பண்ணிட முடியும். அதே போல் பிஸ்னஸ் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது என்னுடைய ஒய்ஃபை நான் வந்து கூப்பிட்டுக்கலாமா, ஒய்ஃபை வந்து ஷேரிங் பார்ட்னராக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணுறதுனால என்னுடைய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒய்ஃபு கூட இருந்தால் மட்டும்தான் க்ரோத். நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணினீங்கனாலும் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இந்த துளாராசி பொறுத்தவரையும் வராது. ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸாக இருக்கட்டும், ஒய்ஃப் பேரில் எழுதுறது, பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒய்ஃபோட பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இங்கே துலாத்தை பொறுத்தவரையும் லவ்வுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க, லவ்வை பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். இப்போ இந்த லவ்வில் ஒரு ஈகோ இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லவ் மேரேஜில் எண்ட் ஆகுமா இல்லையான்னு ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு பாதிப்பாக இருக்குது, லவ்வில் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் பீயிங் இந்த இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆக போகுது. சனி சுக்கரனுடைய காம்பினேஷன். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜ்லேயே 1000 ப்ராப்ளம் மேடம். செகண்ட் மேரேஜ் லைஃபுக்கு என்னுடைய மேரேஜ் லைஃபுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை,
ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஃபர்ஸ்ட் மேரேஜ் நினைக்கும் போது செகண்ட் மேரேஜ்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது. செகண்ட் மேரேஜ்குள்ளார தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் அதில் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அது வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது, ஃபினான்ஷியல் லெவல் உயரப்போகுது. இந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் இதுக்காக தான் எனக்கு பிரேக் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல பெண் நல்ல ஆண் வர்றதுனால தான் எனக்கு அது பரவாயில்ல, ஒரு கஷ்டம் நடந்து ஒரு இஷ்டமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்களே உங்களைய பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு டைம் பீயிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ 2வது அது போல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டா என்னால் வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கவே முடியல, நிறைய பேக்லாக்ஸ் இருக்குது, பெண்டிங் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது, பெண்டிங் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் கிராஜுவலி ஃபோக்கஸ் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சுக்கிரன் நீசமாக இருக்குது, கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. நேராக போய் பெருமாள் காலில் விழுந்துட்டிங்கன்னா, காமசிவன் அம்மன் காலில் விழுந்துட்டிங்கன்னா போதும். இது ரெண்டுமே உங்களைய வாழ்க்கையை அப்லிஃப்ட் கண்டிப்பாக கொண்டு போய் விடும். ஸோ இந்த நேரம் நீங்கள் கிராஜுவலி ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் எஸ்பெஷலி ஹயக்ரீவரோட வழிபாடு பண்ணுறதுனால கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்டடீஸோட க்ரோத், இப்படி இருந்த ஸ்டடீஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இன்னுமே இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளானிட்டரி கைடன்ஸ் இந்த மாதம் ஆகஸ்டோடது. ஸோ இதை கொண்டு போய் அப்படியே பர்த் சார்ட் அனலைஸில் பொருத்தி பார்க்கும்போது நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு தசா புத்திகள் பலனை இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.